வெளியூர் செல்லும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்காக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், என்ன காரணம்? டிக்கெட்டின் விலை எவ்வளவு ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாளை சுதந்திர தினம், அதனை தொடர்ச்சியாக 2 நாட்கள் வார விடுமுறை என அடுத்தடுத்து விடுமுறை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென்னையிலிருந்து ஏராளமான மக்கள் சொந்த ஊரை நோக்கி பயணம் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில சொந்த ஊர் செல்லக்கூடிய மக்களுக்கு ஏற்கனவே அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சிலர் ஆம்னி பேருந்துகள்ல செல்வதை விருப்ப தேர்வாக வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில ஆம்னி பேருந்துல செல்வதற்கு பலரும் டிக்கெட்டுகளை புக் செய்வதற்காக தனியார் செயலிகள் மூலமாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்கு சென்ற போது கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தற்போது குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பா சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பெரும்பாலான ஆம்னி பேருந்துகள்ல 3 மடங்கு என்ற அளவுல இயல்பை காட்டிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. சென்னையிலிருந்து மதுரை செல்வதற்கு 4000 ரூபாய் வரைக்கும் கட்டணம் என்பது வசூலிக்கப்படுவதாக பயணிகள் குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்கிறாங்க. வழக்கமான கட்டணத்தை விட தற்போது விழாக்கால கட்டணமாக 4000 ரூபாய் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்படுகிறது. இதேபோல் வழக்கமாக 600 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் ஆம்னி பேருந்துகள்ல கட்டணம் என்பது வசூலிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல பல வழித்தடங்களில் பல பேருந்துகளிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சென்னையிலிருந்து நெல்லை செல்வதற்கு, சென்னையிலிருந்து சேலம் செல்வதற்கு, சென்னையிலிருந்து திருச்சி செல்வதற்கென பல்வேறு வழித்தடங்கள்ல 1500 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரைக்கும் கட்டணம் என்பது வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. டிமாண்ட் அடிப்படையில இந்த வார இறுதி நாட்கள் மற்றும் நாளைய தினம் சுதந்திர தினத்தையொட்டி தொடர் விடுமுறை எதிரொலியின் காரணமாக பொதுமக்கள் ஏராளமான சொந்த ஊர் செல்வதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல டிமாண்ட் அடிப்படையில இந்த கட்டணத்தை உயர்த்திருப்பதாக குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து ஆம்னி பேருந்துகள்ல நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை வசூலிக்கப்பட வேண்டும் என பயணிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் போக்குவரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தாயும்.